வணக்கம், நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோல் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு புது கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கான அந்த கேஸ் என்னன்னு பார்க்கலாமா? இன்னிலிருந்து கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு பெண்ணை மாணவங்க படுத்திருக்கிறாங்க. அந்த கோபம் நமக்குள்ள இருந்துச்சு. அது நாட்டை மட்டும் இல்ல, சட்டத்தையே மாத்தி அமைச்சிடுச்சு. ஆனா நம்ம எதுக்காக அந்த கேஸை பத்தி நிறைய பேசவே இல்ல? அந்த குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். இந்த ஒரு விருப்பம் கண்டிப்பா எல்லார் மனசுலயும் இருக்கணுமே. அப்படி ஒரு தண்டனை கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி மிருகங்களை அடக்கி ஆளலாம் இல்லையா? இல்லனா அந்த மாதிரி கொடிய சம்பவங்கள் நடக்காம இருக்குமா? ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் குறையற மாதிரி சுத்தமா தெரியவே இல்லையே. இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னும் கேட்டா முன்னாடியை விட இப்போ அதிகமா இருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு தாங்க நம்ம தலைகுனிஞ்சே வாழறது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாட்டு மக்கள் பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ் பெண்மணிகளுக்கு ரொம்ப கொடுமை நடக்குது இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் தான். இந்த கொடுமை இன்னும் முடிவே இல்லாம போயிட்டு தானே இருக்கு. இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த பீரியட்லயும் ஒரு பெண்ணா பிறக்கிறது சாபமா? என்னென்ன போலாமா? போலாம். டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. காலையில இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். நீங்க பயப்படாதீங்க, நான் பாக்குறேன். இப்ப வந்துடுறேன், நீங்க வாங்க. குட்டி பாப்பாக்கு என்னாச்சு? ஓ ஆயிருச்சா? சரி சரி வாங்க. நான் தான் சொன்னேன்ல, பாலை தவிர குழந்தைக்கு எது கொடுக்காதீங்க. டாக்டர், எனக்கு பாலே வரல, வயிறே நிறைய மாட்டேங்குது. சரி, குழந்தைக்கு மருந்தும் உனக்கு டானிக்கும் தரேன். நீங்க நல்லா இருந்தாதான் குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும். குட்டு, இந்த மருந்தை கொடுத்துரு. ஆமா மேடம், சீக்கிரமா வாங்க, இல்லைன்னா பஸ் போயிடும். தம்பி நில்லு நில்லு, கொஞ்சம் நில்லுப்பா. தேங்க்யூ அண்ணா, பாய். சரிம்மா. ஹலோப்பா. வீட்டுக்கு வந்துட்டியாமா? எங்கப்பா, இப்பதான் டோல் பிளாசாவே வந்திருக்கேன். சரிம்மா, நான் ஸ்கின் டாக்டர் கிட்ட இன்னைக்கு உனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. என்ன பண்ணலான்னு சொல்லு. ஓகே தானேம்மா? இன்னைக்கு ஈவினிங்னா ரொம்ப லேட் ஆயிடுமேப்பா. சரி, நாளை மறுநாள் ட்ரை பண்ணுறேன். வேண்டாம்ப்பா, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ நேராக நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறேன். ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் கிடைக்கிறது இல்லைல்ல. சரிம்மா. அப்பா, நீங்கள் வீட்டுக்கு எப்போ வரீங்க? வீக்கெண்டும் வரலையே. போன வாரம் வீக்கெண்டு இங்கே நிறைய வேலை இருந்ததுமா. ஆனால் இந்த வீக்கெண்ட் நான் கண்டிப்பாக வரேன். பாய்ப்பா. உங்ககிட்ட ராஜா இருக்கா? என்கிட்ட பாரு ராணி இருக்கு. இது என் தலையெழுத்தே மாத்திடும். தேவனோட தலையெழுத்து மாறவே மாறாதடா. டேய், இவன் சீட்டிங் பண்றான்டா, நம்மளை ஏமாத்துறான்டா. ஏமாத்துறியா? ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குல்ல, ஏன் ஓட வைக்கிற? ஏய், ஒய்ஃபோட கெஸ்டியை மாத்திக்க. ஏய், என்னால் முடியலடா, ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கடா. இந்தா நைட்டு சரக்குக்கு ஏற்பாடு பண்ணு.
எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்க, அதுக்குள்ள கிளம்புறேன்ற. உன் சிஸ்டரும் நைட் டியூட்டி கிளம்புறா, நான் தனியா இருக்கணும். அம்மா 9:30க்குலாம் நான் வந்துடுவேம்மா. அட, நீ டெய்லி இந்த கிராமத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்தான் ஆகணுமா என்ன? அதுவும் கம்மியான சேலரிக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எப்பவாவது உன்னை பத்தியும் யோசி, புரியுதா? என்னை பத்தி நான் என்ன யோசிக்க? இதுதான் இங்க பிரச்சனையே. நீ லைஃப்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கன்னு உனக்கே தெரியாது. இங்க பாரு, லைஃப்ங்கிறது ஒரு லாங் லைன் இல்ல, அது ஒரு பெரிய சர்க்கிள். முன்னாடி பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே சுத்துவாங்க. நான் சுத்துறதுல இருந்து ஒதுங்கி போய் நடுவுல நிக்கிறேன், அவ்வளவுதான். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கேன். என்னத்த சந்தோஷம்? உன்னோட பேட்ச்மேட் இருக்காளே, அவ பேர் என்ன? சுகன்யா. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டா. கோடி கணக்குல பேக்கேஜ். நீ என்னடானா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற. அம்மா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நோயாளிங்க அதிகமா இருக்காங்க, டாக்டர் கம்மியா தான் இருக்காங்க. நானும் பணத்துக்கு பின்னாடி போயிட்டேனா அப்புறம் இவங்களை யாருமா பாப்பாங்க சொல்லுங்க? உங்க லெக்சர் முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஸ்கின் டாக்டரை பார்க்க எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய். என்னடா இது? அவன் பாட்டில வாங்கிட்டு வர போனானா இல்ல கிட்னியை மாத்த போனானடா? என்னடா இன்னும் அந்த பொண்ணை காணா? வருவாயிரு. கூட்டியை எங்கேயே விட்டுட்டா போவா? வருவா. இங்க நிறுத்திக்கோங்கண்ணா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. மேடம், ஒரு நிமிஷம். உங்க வண்டியில காத்து இல்ல. இங்க பாருங்க, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பக்கத்துல தான் பஞ்சர் கடை இருக்கு. தேங்க்யூ. என்ன மேடம் பண்றீங்க? நீங்க இங்கே இருங்க, என் ஃப்ரெண்டு போய் பஞ்சர் போட்டுட்டு எடுத்துட்டு வருவான். இல்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஏங்க இந்த நேரத்தில் எதுக்காக கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், இங்க வாடா. சொல்றா. மேடமுடைய வண்டி எடுத்துட்டு போய் பஞ்சர் போட்டு வா. எடுத்துட்டு போ. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், விடுங்க. மேடம், நான் இங்க தான் இருப்பேன், ஒன்றும் டென்ஷன் வேண்டாம், சரியா? நீ வண்டி எடுத்துட்டு போ. ஹாக்கா. ஹலோ ஸ்வாதி, என்னோட ஸ்கூட்டர் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ட்ரக் டிரைவர் தான் அவரோட ஆளை அனுப்பி பஞ்சர் போட போயிருக்கான். ஏன், என்ன பிரச்சனை? இங்க ஒரே இருட்டா இருக்கு, எல்லா இடத்துலயும் ட்ரக் தான் ஓடிட்டு இருக்கு.
ஸ்வாதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ நேரா டோல்கேட்ல போய் நில்லு. நான் இங்க இருந்து போயிட்டு அவங்க ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டா இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. ப்ளீஸ் என் கூட பேசிக்கிட்டே இரு, அப்பதான் பயமா இருக்காது. ஐயோ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். சரி சரி, நீ வேலையை பாரு, நான் அப்புறம் பேசுறேன். பாய். பஞ்சர் போட்டாச்சா? இல்ல மேடம், அங்க கடை பூட்டி இருக்கு மேடம். இப்ப என்னாச்சுக்கா? ஸ்வாதி பஞ்சர் ஷாப் இல்லையா? நீ ஒரு வேலை பண்ண, ஸ்கூட்டி அங்க விட்டுட்டு கேப் பிடிச்சி வீட்டுக்கு போ. ரொம்ப லேட் ஆகுது. சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணாத, நான் ரொம்ப பிஸி. ஸ்வாதி கேள. என்னம்மா? ஸ்வாதி, அக்கா இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லையே, போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அம்மா போனோட பேட்டரி போயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பேசினேன். அவ டோல்கேட் கிட்ட நிக்கிறா. ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னம்மா நீ ஏன் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? அவ வந்துருவா. அம்மா என்னம்மா இங்க நிக்கிறீங்க? அக்கா எங்க? அக்காவை தேடிதான் நானும் இங்க வந்தேன். ஆனா நீ போன்ல ஆபீஸ்ல இருக்கும்போது கால் பண்ணா எனக்கு சரியா படல, அதனால நான் வந்தேன். உனக்கு என்ன சரியா படல ஸ்வாதி? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அக்கா இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பா. நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. போங்க. இங்க பாரு, நானும் உன் கூட வரேன். அம்மா அம்மா ப்ளீஸ். நீ பாத்துப்பல்ல? அண்ணா அம்மாவை வீட்டுல விட்டுடுங்களேன். ஓகே. நாங்க இங்க பேட்ரோலிங்ல இருக்கோம் மேடம், அதனால தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. சோ இந்த இடம் ரொம்ப சேஃப் மேடம். என் அக்கா ரொம்ப பயந்து போயிருந்தா. அவ இங்க இருந்து தான் கால் பண்ணா. சரி ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதாவது பண்ணுங்க. நீங்க கவலையே படாதீங்க மேடம், நீங்க கிளம்புங்க மேடம். வேணும்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, சரியா போயிடும். ராகுல் ஒரு ஐடியா பண்ணலாம். அக்காவோட இமெயில் ஐடி எடுத்து லொகேஷன் ட்ராக் பண்ணலாம். எனக்கு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் தெரியும். என்னாச்சு? ஐ திங்க் இவ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிருக்கா. டேய் நம்ம இங்கிருந்து போயிடலாம்டா, ரொம்ப பயமா இருக்கு. ஏய் நீ பயந்தாங்கொழி, நாங்க கிடையாது, போடா. உனக்கு தான் கிட்னி சரியில்லை, அதனால சும்மா நின்று வேடிக்கை பாரு. டேய் இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை வரும்டா, வேணாம்டா, சொன்னா கேளுடா, போயிடலாம். உங்க பொண்ணு டோல் பிளாசால இருந்து காணாம போயிருக்கா. சார் அக்காவோட ஸ்கூட்டி டோல் பிளாசால பஞ்சர் ஆயிருக்கு. அங்க ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்ததா அக்கா என்கிட்ட சொன்னா. இங்கே பாருங்கள் மேடம், அது வந்து டோல் பிளாசாவுடைய இலாக்கா இருக்குல்ல, அது எங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் வராது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள்,
கரிமுகம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த டிவிஷனில் தான் அது வருது. மாமா இல்லைங்களா, எங்க போறீங்க? சார் என் பொண்ணை காணோம் சார். வண்டியை நிறுத்துறா டேய். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாம், எனக்கு பைத்தியம்தான். எனக்கும் அவள் வேணும். பொண்ணோட பேரு திவ்யாங்கா ராவ். வயசு என்னம்மா? 25. 25. பாய் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா? சார் இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? ஏமா எல்லாம் சொல்லணுமா? உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ல. நீங்க என்ன பேசுறீங்க? இந்தாங்கம்மா, எல்லாத்தையும் தெளிவா எழுதுங்க. இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் பேசின அந்த அர்த்தமில்லாத சில வார்த்தைகள் ரொம்ப கேவலமான ஒண்ணா இருந்துச்சு. அந்த ஆளு ஒரு குடும்பத்தை மட்டும் கேவலப்படுத்தலைங்க. அவன் பேசினதை பார்த்தா எல்லா பெண்களையுமே அவன் கேவலமா பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்த அப்பவே கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை இன்னைக்கு இந்த கேஸ பத்தி நாம இவ்வளவு கம்பீரமா பேசி இருக்க மாட்டோம். அன்னைக்கு நடந்த இந்த செயல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு கரும்புள்ளியா அமைஞ்சிடுச்சுதான் உண்மை. இந்த ஒரு அலட்சிய போக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழியாயிடுச்சு. ஹலோ. யா சரி சரி, நாங்க இப்போ வரோம். ஃபோனில் யாருமா? அப்பா, போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க. இது திவ்யாங்காவோடதா? திவ்யாங்காவை ரேப் பண்ணி கொலை பண்ணது ஒரு பெரிய பிரச்சனையா எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எந்த போலீஸ்காரங்க இந்த பொண்ணோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வாங்க மறுத்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸை முடிக்கிறதுக்காக உடனடியா ஸ்பெஷல் ஃபோர்ஸை ஏற்பாடு பண்ணாங்க. இந்த பொறுப்பை எஸ்பி ஆதில் கான் கிட்ட ஒப்படைச்சாங்க. மக்கள் நம்ம மேல கோவத்தை காட்டுறாங்க, கத்துறாங்க.
அப்புறம் அவங்க கோபம் நியாயம்தான். நம்ம வேலை நம்ம சட்டையில் படிஞ்சிருக்கிற இந்த கரையை போக்கணும்னா திவ்யங்காவை கொலை பண்ணவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம் சார், இந்த பிணத்தை ஒரு பால்காரன் தான் பார்த்துருக்கான். சீக்கிரமா கிரைம் சீனுக்கு வர சொல்லு. எஸ் சார். சார் சார், இவர் தான் திவ்யங்காவோட பாடியை முதல்ல பார்த்துருக்காரு. சார், நான் தினமும் காலையில் 5 மணிக்கு இந்த வழியாக தான் சார் பால் விற்க போவேன். போகும்போது ஏதோ எரிஞ்சிட்டு இருந்தது சார். இது குளிர்காலமாக இருக்கிறதுனால யாரோ குளிர் காயறதுக்காக நெருப்பை பற்ற வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன் சார். ஆனால் நான் திரும்ப இந்த பக்கம் 8:30 மணிக்கு வரும்போது அப்போ தான் தெரிஞ்சது இங்கே எரிஞ்சது பாடின்னு. அந்த நேரத்தில் இங்கே வேற யாராவது வந்து போனாங்களா? இல்லை சார். சரி, கிளம்பு. போயிட்டு வாங்க. அவனை ஃபாலோ பண்ணுங்க, யாரையாவது காப்பாத்துறானான்னு. சார், பெட்ரோலை பயன்படுத்தி பாடியை எரிச்சிருக்கலாம். அவளோட ஸ்கூட்டரை வேற காணோம். ஸ்கூட்டரில் இருந்த பெட்ரோலை பயன்படுத்தி இருக்கலாம். ஸோ ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சா கில்லரோட லீடு கிடைக்கலாம். ஓகே சார். நேற்று திவ்யங்கா டர்மலாஜிஸ்ட் கிட்ட இருந்து டோல் பிளாசாக்கு வந்தாங்களா? ஆமாம் சார், நசீர் கிட்ட சொல்லிட்டேன். ஸ்கின் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திவ்யங்கா தான் சிஸ்டர் கிட்ட பேசும்போது அவள் டோல் பிளாசா கிட்ட இருந்திருக்கா. டோல் பிளாசால இருந்து இந்த இடம் 30 கிலோமீட்டர்ல இருக்கு. அவளை வற்புறுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. சரி, வழியில் எவ்வளோ சிசிடிவி இருக்கோ எல்லா ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணுங்க. நான் அவங்களோட சிஸ்டரை சந்திக்கிறேன். ஸோ மேம், திவ்யங்கா தொடர்ந்து என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதம்மா. 3 நாள் சிட்டிங்ல எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிடும். தேங்க்யூ டாக்டர். ஒரு 7:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிட்டா. டாக்டர் சாமி, திவ்யங்கா கூட வேற யாராவது வந்தாங்களா? இல்லையே, தனியா தான் வந்திருந்தா. உங்க கிளினிக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும். இப்போ நீங்க துக்கத்துல இருக்கிற விஷயம் எனக்கும் தெரியுது. இருந்தாலும் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டே ஆகணும். நாங்க ஸ்டேஷன்ல வந்து அழுதமே, அப்ப எங்க போயிருந்தீங்க? நீங்க முதல்லயே வந்து தேடி இருந்தீங்கன்னா எங்க அக்கா இந்நேரப்ப இருந்திருப்பா. தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறோம். நாங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரி, இதுக்கு ஈடு கட்ட முடியாது. ஆனா எங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால உங்களோட கோஆபரேட் எங்களுக்கு வேணும். உங்களுக்கு உதவி தேவையா? இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை சொல்லுங்க. அன்னைக்கு ஸ்டேஷன் வந்தப்போ உங்க கான்ஸ்டபிளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அக்கா டோல் பிளாசால தான் இருந்திருக்கா. ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணல. எந்த கான்ஸ்டபிளை பத்தி சொல்றீங்க? நாங்க நேத்து ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அவங்க எங்க பேச்சையும் கேட்கல, எங்க கம்ப்ளைண்ட்டையும் வாங்கல. ஒரு ஃபார்மாலிட்டி பேஸ்ல ஒரு கான்ஸ்டபிளை எங்க கூட அனுப்புனாங்க, அவ்வளவுதான். அந்த கான்ஸ்டபிள் சொன்னதுனால டோல் பிளாசா காரங்க ஃபுட்டேஜை காட்டினாங்க. அக்கா எனக்கு கால் பண்ண டைம் அது. அந்த ஃபுட்டேஜ்ல அக்கா போனது கிளியரா தெரிஞ்சுது. ஆனா அவ திரும்பி வரல. அதே இடத்துல உங்க போலீஸ்காரங்களோட வேனும் இருந்துச்சு. ஆனா அந்த கான்ஸ்டபிள் ஹெல்ப்பே பண்ணல. எங்களோட ஏரியா ரொம்ப சேஃப்னு சொன்னாரு. அந்த போலீஸ் கிரிமினல் கூட சேர்ந்திருக்கானான்னு நீங்க என்கொயரி பண்ணி பாருங்க. எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், இதுல யாரெல்லாம் இன்வால்வ்டோ அவங்கள விட மாட்டேன். ஆனா ஏன் அக்கா திரும்பி வரமாட்டாளே சார்? உங்க வலி எங்களுக்கு நல்லா புரியுது. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா நீங்களும் விரும்புறீங்கல்ல, உங்க அக்கா கிட்ட யார் இந்த மாதிரி நடந்துகிட்டாங்களோ, உங்க பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. அதுக்கு தான் கேட்குறேன். ஃபோன்ல உங்க அக்கா என்ன சொன்னாங்க? முதல்ல என் அக்கா எனக்கு தான் கால் பண்ணா. அக்கா. ஹலோ ஸ்வாதி, என்னோட ஸ்கூட்டர் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ட்ரக் டிரைவர் தான் அவரோட ஆளை அனுப்பி பஞ்சர் போட போயிருக்கான். ஏன், என்ன பிரச்சனை? இங்க ஒரே இருட்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் ட்ரக் தான் ஓடிட்டு இருக்கு. ஸ்வாதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அவ கால் பண்ணப்ப நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. பட் 2வது தடவை கால் பண்ணும்போது அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா. என்ன சொன்னாங்க எக்ஸாக்ட்டா? ப்ளீஸ் என் கூட பேசிக்கிட்டே இரு, அப்பதான் பயமா இருக்காது. ஐயோ, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அந்த ஆள் வந்து பஞ்சர் போடுற வரைக்கும் நீ என் கூட
தொடர்ந்து பேசணும்னு என்கிட்ட சொன்னா. ஆனா நான் பிஸியா இருந்தேன். ஆனா அவ மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது இப்ப என்னாச்சுக்கா? ஸ்வாதி பஞ்சர் ஷாப் இல்லையா? நீ ஒரு வேலை பண்ண, ஸ்கூட்டி அங்க விட்டுட்டு கேப் பிடிச்சி வீட்டுக்கு போ. ரொம்ப லேட் ஆகுது. சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணாத. அப்ப அவ எந்த டென்ஷன்ல இருந்தான்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவளை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணப்ப आप जिस नंबर को डायल कर रहे हैं वो इस समय स्विच्ड ऑफ है। டோல் பிளாசாவோட நேற்று ஃபுட்டேஜை ரெடி பண்ணு. அந்த ஸ்கூட்டர் பஞ்சர் ஆச்சு. எல்லா பஞ்சர் கடையிலையும் போய் விசாரிச்சுட்டு வா. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுச்சு சார். போகலாம். ஏப்பா ஒன்றுதான். சொல்லுங்கள் சார். இவ்வளோ தெரியுமா சார்? இது ஈவினிங் ஃபுட்டேஜ். திவ்யங்கா ஸ்கூட்டியில் போகிறது தெரியுது. லாரிக்கு முன்னாடி ஸ்கூட்டியை பார்க் பண்ணுறாங்க. சிசிடிவி ரேஞ்சை விட்டு தள்ளி இருக்கு. நைட் ஃபுட்டேஜ் எங்க சார்? நைட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி கிளியராக எதுவும் தெரியல. ஆனால் வேற இன்னொரு கேமராவிலேருந்து அவள் டோல் பிளாஸாவை கிராஸ் பண்ணுறது நல்லா தெரியுது. இந்த பையன் யாரு? இவன் யாருன்னு கண்டுபிடிங்க. சார், நான் இந்த பொண்ணை பார்க்கல. ஆனால் நேற்று நைட்டு இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு 2 பசங்க வந்தானுங்க. 2 பேர் வந்து ஸ்கூட்டருக்கு பஞ்சர் போட்டாங்களா? இல்லை சார், ஸ்கூட்டி பஞ்சராகவே இல்லை. பஞ்சர் ஆகலையா? அவங்க காற்று நிரப்பிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. ஸ்கூட்டியோட 2 நம்பர் பிளேட்டும் உடஞ்சி போயிருந்தது. நான் அதை அப்போ பெருசாக யோசிக்கல. அப்புறம் அவங்க என்கிட்ட பெட்ரோல் கேட்டாங்க. ஏன்பா, இங்கே ஏதாவது வண்டியில் இருந்து பெட்ரோல் எடுத்து கொடுப்பா, கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. இது பஞ்சர் கடை, இது ஒன்றும் பெட்ரோல் பங்க் இல்லை. பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா தான் பெட்ரோல் கிடைக்கும். அங்கே பக்கத்தில் இருக்கு பாரு. அவங்க 2 பேரையும் நீ அடையாளம் சொல்லுப்பியா? ஆமாம் சார், நேற்று நைட்டு இந்த பொண்ணு வந்தது. ஆனால் அது வரைக்கும் எதுவும் தெரியாது சார். இவ எதுக்கு உங்ககிட்ட வந்தா? அண்ணா, என்னோட ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல பஞ்சர் கடை ஏதாச்சும் இருக்கா? மேடம், நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். ஆனால் இப்படியே போனால் அங்கே முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பாருங்கள் மேடம். அந்த பக்கமா? ஆமாம் மேடம். தேங்க்யூ. ஓகே சார். இவ பின்னாடி ஒரு பையன் இருந்தான் சார், இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். யார் அந்த பையன்? சார், அவனை தெரியாது சார். ஃபுட்டேஜை காட்டு. அந்த பையன் இருக்கானு பாரு. வா. சரிங்க சார். இங்க ஒரே இருட்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் ட்ரக் தான் ஓடிட்டு இருக்கு. ஸ்வாதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என் கூட பேசிக்கிட்டே இரு, அப்பதான் பயமா இருக்காது. நீ ஒரு வேலை பண்ண, ஸ்கூட்டி அங்க விட்டுட்டு கேப் பிடிச்சி வீட்டுக்கு போ. ரொம்ப லேட் ஆகுது. சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணாத. அப்பா, நீங்க வீட்டுக்கு எப்போ வரீங்க? அம்மா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நோயாளிங்க அதிகமா இருக்காங்க, டாக்டர் கம்மியா தான் இருக்காங்க. நானும் பணத்துக்கு பின்னாடி போயிட்டேன்னா அப்புறம் இவங்களை யாருமா பாப்பாங்க சொல்லுங்க? சார், பையன் லாங்காக இருக்கா, அதனால தெரிய மாட்டேங்குது சார். நீ எதையும் மறைக்கலல்ல? இல்லை சார். ஸ்கெட்ச் வரைய எப்படி இருப்பான்னு சொல்லுவியா? கூட்டிட்டு போ. சரிங்க சார். நைட் ஃபுட்டேஜை மறுபடி காட்டு. சார், இது ஈவினிங் ஃபுட்டேஜ். திவ்யங்காவுடைய லாஸ்ட் விஷுவல். நைட் இந்த இடத்துல ஒரு வேன் நின்றுட்டு இருந்தது. கண்டிப்பாக இங்கே ஒன்றும் நடந்திருக்காது. அவள் போயிருந்தா 30 கிலோமீட்டர் போயிருப்பாளா? இல்லைன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்களா? எல்லாம் இதுக்குள்ளே தான் நடந்திருக்கணும். அங்கே இருந்த போலீஸ்காரங்க யாருக்கும் தெரியல. ஸ்கின் டாக்டர் கிட்ட கேபில் போயிருக்கா. அப்போ திரும்ப கேபில் தானே வந்திருக்கணும்.
சுவாதி சொன்னா ட்ரக்காரங்க தான் 2 வீலருக்கு பஞ்சர் போட்டாங்கன்னு. ட்ரக் வண்டி டே ஃபுட்டேஜில் அந்த வண்டி அங்கே தான் இருந்திருக்கு. இன்னொரு ஃபுட்டேஜை போடு, அதில் ட்ரக் நம்பர் தெரியுது. ஸ்கூட்டி அவள் எங்கே பார்க் பண்ணாலோ அங்கே நம்ம போகலாம். ஸ்கூட்டி இங்கே தான் நின்றுருக்கு, ட்ரக்கு அங்கே இருந்திருக்கு. ஃபுல் ஏரியாவை ஸ்கேன் பண்ணு. கொஞ்சம் என்கொயரி பண்ணு, யாராவது அந்த ஸ்கூட்டியை பார்த்துருக்கலாம்ல. ஓகே சார். ஓகே தம்பி, ஒன்றுதான் சார். சொல்லுங்க சார். ஆமாம் சார், நேற்று ராத்திரி ஒருத்தன் பெட்ரோல் வாங்க வந்தான் சார். கையில் பாட்டில் வச்சுருந்தான் சார். அவனை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. பாட்டில் எல்லாம் பெட்ரோல் கொடுக்க மாட்டேன் தம்பி. தெரியும்ண்ணா, என்ன பண்ணுறது, எமர்ஜென்சியில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நாலா பக்கமும் சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. நான் பாட்டிலில் பெட்ரோல் கொடுக்குறத பார்த்தாங்க, என் வேலைக்கே ஓல வச்சுருவாங்க. கிளம்புப்பா. சார், நான் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன் சார். நான் பார்க்கும்போது அவன் கூட அந்த வண்டியில் ஸ்கூட்டரில் வேற ஒருத்தனும் கூட உட்காந்துருந்தான். அங்கேருந்து 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க சார். இந்த ஸ்கூட்டி தானே? ஆமாம் சார், இதே கலர் தான் சார். திவ்யாங்காவை இங்கே தான் ரேப் பண்ணியிருக்காங்க. ட்ரக்கை அங்கே நிப்பாட்டியிருக்கானுங்க. ஏன்னா ஹைவேல வந்து போகிறவங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த சத்தமாக இருந்தாலும் கேட்காது. சார் சார் என்னை எங்கே இழுத்துட்டு போகிறீங்க சார்? சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ஒன்றும் பண்ணல சார். இது உன் வீடு தானே? இங்கே தானே இருக்க? ஆமாம் சார். நேற்று உன் வீட்டு எதிர்க்க ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க, நீ எதுவும் பார்க்கலையா? அப்படின்னா உனக்கும் இதில் பங்கு இருக்கா? இல்லை சார், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். நான் ராத்திரி ஆனால் கிளம்பி போயிடுவேன் சார். நைட்டு ஆனால் டிவி வியாபாரம் பார்க்குறேன் சார். அதனால் இங்கே நடந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது சார். நேற்று நைட்டு ஒரு ட்ரக் இருந்திருக்கு, அது அங்கே. சார் இங்கே நிறைய ட்ரக்குங்கெல்லாம் வந்து போகும், நான் யார்கிட்டையுமே பேசுனதில்லை சார். இவனை கூட்டிகிட்டு போ. 200 மீட்டர் தூரத்தில் ஒரு வேன் இருந்திருக்கு, ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியலையே. நாட்டு பெண்கள் பயத்தில் இருக்காங்க, நாங்களும் தான் பயந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் நல்லவங்க பயப்பட குற்றவாளி தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சிட்டி அப்புறம் ரோடு பேரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குற்றவாளி பேரை சொல்கிறதுக்கு மட்டும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம கோவத்தை காட்டுறோம். எங்களோட உரையாடலை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் லைவாக காட்டுறோம், நீங்களும் அதை பாருங்கள். நீங்களும் உங்களோட எண்ணங்களை #தெலுங்கானா என்றதுக்கு அனுப்புங்க. இவன் அதே பையன் சார், இவன் தான் பாட்டிலோட பெட்ரோல் வாங்க வந்தான். அதோட சார், இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இவன் இன்னொரு பையன் கூட திவ்யாவோட ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கான். அந்த ட்ரக்கும் இவனுக்கு பின்னாடியே போகுது. இது அதே ட்ரக் தான். திவ்யங்கா ஸ்கூட்டி பக்கத்தில் இதான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கிளியர். அந்த ட்ரக்காரனுக்கும் இதில் பங்கு இருக்கு சார். இதில் 3 பேர் இருக்காங்க, இது கன்ஃபார்ம். 3 தாண்டியும் இருக்கலாம். டோல் பிளாசால வேலை செய்கிற பையன், அவனை ஸ்கெட்ச் பண்ணுறதா இருந்துச்சே, ரெடியாச்சா? எஸ் சார்.
அக்கீம் கண்ணா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷன்ல இருக்க? அம்மா அம்மா அந்த பொண்ணு. பொண்ணா? எந்த பொண்ணு? அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ஒரு பொண்ணு என் ட்ரக்கு கீழே மாட்டிக்கிட்டா. என்ன? நான் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஒருவேளை இந்நேரம் செத்து போயிருக்கணும். இவனுங்க கூட இந்த பையன் இல்லை, இவன் வேற யாரோ. இவங்க எல்லாரையும் தேடுங்க. எல்லாரும் உள்ள இருக்கணும் சீக்கிரமா. சார். சார், ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அது ட்ரக் நம்பர் விசிபிளா இருக்கு. இங்க பாருங்க சார், இந்த ஃபுட்டேஜ்ல ட்ரக் நம்பர் தெரியுது. இந்த வண்டியோட ஓனர் கிட்ட கேட்டோம். அகில்ன்ற ஒருத்தன் தான் ஓட்டுறானா. அகில தூக்க ஆள் அனுப்பியாச்சு சார். அந்த பக்கம் பாருங்க. மேடம், யார் நீங்க? அவனை எதுக்கு பிடிக்கிறீங்க? என்னடா பண்ணிருக்க? மேடம், என் பையன் எதுவும் பண்ணல. மத்தவங்க எல்லாம் எங்க? இவனை விசாரிங்க. அட, என்னாச்சு? நீங்கெல்லாம் யாரு? ஏய் மேடம், என்னாச்சு? அவனை ஏன் பிடிக்கிறீங்க? அட, யார் நீங்களா? எதுக்குள்ள வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வாடா, பாவி பொண்ண ரேப் பண்ணிருக்கீங்க. வாடா. ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. தெலுங்கானால ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண 4 பசங்களை போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அந்த கஸ்டடியில இருந்த குற்றவாளிகளை பத்தி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த கருத்து என்னன்னா, எல்லாரும் இந்த 4 குற்றவாளியும் தூக்கில போட சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களோட குடும்பத்தாரும் இதை தான் சொல்றாங்க. என் பையன் என்கிட்ட போய் சொன்னான். தெரியாம ஒரு பொண்ணு மேல ட்ரக் ஏத்தி கொன்னுட்டேன்னு சொன்னான். ஆனா இவ்ளோ மோசமா நடந்துட்டு இருக்கான். நான் அவனை காப்பாத்த மாட்டேன். அவனை தூக்கில போடுங்க. இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. கூட்டிட்டு வாங்க. வேணாம் சார். அவ திரும்ப திரும்ப யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தா. கையை விட்டு நழுவிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்தே தூக்கிட்டோம். வாங்கடா. இந்த இடத்துல உயிரோட அவளை எரிச்சிட்டோம். உயிரோட இருந்தா உயிரோட எரிச்சிருக்கீங்க. திவ்யங்கா அற்புதமான டாக்டரா இருந்தா. அவ தன்னுடைய மெடிக்கல் திறமைய ஏழைகளுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நீங்க இந்த சமூகத்தை உத்து பாத்தீங்கன்னா அகில் மற்றும் சூரஜ் மற்றும் நாயன், சோட்டு மாதிரி பசங்களை தான் இப்போ பெரும்பாலும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகளை 4 பக்கமும் சுத்தி வளைச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும்ன்றதுதான் உண்மை. இல்லனா சுத்தி வளைச்சு எரிச்சிடணும். சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த எண்ணத்துக்கு மாலை போடலாமா இல்லனா சட்ட தீர்ப்புக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஒரு நல்ல அமைப்பு வேணும், நல்ல சரௌண்டிங்ஸ் வேணும்.
இந்த மாதிரி கயவர்களை பார்த்து பெண்கள் என்னைக்குமே பயப்படாம தைரியமா இருக்கணும். உண்மை என்னன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் தான் பயந்து சாகணுங்க. அப்பதான் குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க தோணும் அவங்களுக்கு. நான் உங்க அனூப் சோனி விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த பிளாக் ஹெட்லைன்ஸ் அத்தியாயத்துல உங்களை மறுபடியும் நான் சந்திக்க வரேன் ஒரு புது கேஸோட. மறுபடியும் சொல்றேன், கிரைமுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூல் இழை மட்டும் தாங்க. சோ ஜாகிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.